சொல்லுங்க. தேர்தல் பிரச்சாரம் பண்ணாம என்ன செய்யணும்? மாசத்துக்கு ஒருத்தரையோ இல்ல வருஷத்துக்கு ஒருத்தரையோ நம்ம இவர மாதிரி வரணும்ன்றீங்க, விஜய் மாதிரி வெளியே வரணும். 4 வருஷம் திமுகவுக்கு பயம் இல்லாம இப்போ எலெக்ஷன் அப்போ பயந்துட்டாங்க, அவங்க தோத்துருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அதுக்காக பென்ஷன் கொண்டு வந்திருக்காங்களா? அப்படிதான் அதிமுக சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டம் என்ன இருக்குதோ அதை அப்படியே உங்களுக்கு கொடுப்போம். இப்போ அதே பழைய பென்ஷன் திட்டம் கொடுத்துருக்காங்க. என் காசு நான் உழைச்சி, நான் ரத்தம் சிந்தி உழைச்சி நான் சம்பாதிக்கிற காசுல ஒரு நயா பைசா எடுக்கக்கூடாது, மாசம் மாசம் பிடுங்கக்கூடாது, 10% பிடிப்போம். பள்ளி மாணவர்களுக்கு அதிமுக லேப்டாப் கொடுக்கிறது. நாங்க பள்ளி மாணவர்களுக்கு கொடுப்போம், கல்லூரி மாணவர்களுக்கு கொடுப்போம். அந்த வாக்கியம் அதுல அப்படியே இருக்கு. எல்லாருக்கும் கொடுப்போன்ட்டு பள்ளி மாணவர்களுக்கு எங்க லேப்டாப்? போன முறை எடப்பாடியார் கொடுக்கும்போது 2020 2500 ரூபா கொடுக்கும்போது நீங்க தான் சொன்னீங்க 5000 ரூபாய் கொடுக்கணும்னு. இப்ப 5000 ரூபாய் கொடுத்துருக்கோம்ல. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பொன்வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக எதிர்கட்சியா என்ன விதமா செயல்பட்டுச்சு? அந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கா மக்கள்கிட்ட? பெருசா எதிர்கட்சியா செயல்பட்டது. இப்ப அது 2026 தேர்தலில் தானே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப தெரியுமா? இப்ப எப்படி தெரியும் உங்களுக்கு? இப்ப எப்படி தெரியும்னா அதுக்கு உதாரணங்கள் 2 சொல்றேன் நான். இப்போ சொத்து வரி 3 முறை உயர்த்தாங்க. 82 மாவட்டங்கள்லயும் போராட்டங்கள் அறிவிச்சு பெரிய போராட்டங்கள் பண்ணாங்க. அண்ணா நகர்ல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட போது உலகமே பார்க்குற மாதிரி சட்டமன்றத்தில் யார் அந்த சார்ன்னு பேட்சை குத்துன்னு போனாங்களா இல்லையா? எந்த அளவுக்கு அந்த போராட்டங்களை கொண்டு போனாங்க. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி சம்பவத்தப்போ மிகப்பெரிய போராட்டம். ஏன்னா செந்தில்குமார் அந்த எம்எல்ஏவை 6 மாதங்களுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் எங்களுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி இதை கவனத்துக்கு கொண்டு வரணும்னு கடிதமே கொடுத்தாரு. ஆனால் அந்த கடிதத்தை அப்போ சபாநாயகர் ஏற்றுக்குன்னு விவாதிச்சிருந்தா கள்ளக்குறிச்சி சம்பவமே நடந்திருக்காது. அஜித்குமார் கொலை வழக்கு, எந்த அளவுக்கு ஆணவ கொலை, 25 ஆணவ கொலை, அதிமுக எவ்வளவு போராட்டங்கள் பண்ணாங்க. எல்லா சூழ்நிலையும் போராட்டம் பண்ணது ஒண்ணு. இன்னொன்னு சொல்றேன், இந்த 71 வயசுல 180 சட்டமன்ற தொகுதிக்கு 120 நாள்ல சூறாவளி பிரச்சாரம் பண்ண ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எதிர்கட்சி தலைவர், அதிமுக தலைவர். கரெக்டா? யாராவது பண்ணாங்களா சொல்லுங்க? யாராவது ஒரு ஆளு சொல்லுங்க, எந்த கட்சியாவது சொல்லுங்க. அதே மாதிரி அத்தனை தொகுதியிலையும் ஒரு நாளைக்கு 3 தொகுதி. ஒரு நாள் இங்க புருஷோகத்தில் பேசுவாரு, அரை மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா முகப்பேரில் பேசுவாரு, அரை மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா வேளச்சேரியில் பேசுவார். 3 இடத்துலயும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நின்றுந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் 1 மணி நேரம் பேசுவாரு, உச்ச ஸ்தாதியில பேசுவாரு, அந்த உள்ளூர் பிரச்சனையை வச்சுன்னு பேசுவாரு. நான் கடந்த 4 வருஷத்துல நான் என்னெல்லாம் செய்த உங்க தொகுதிக்கு, இந்த 5 வருஷத்துல திமுக என்னெல்லாம் செய்யல, எவ்வளவு ஏமாத்துச்சு, நான் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்வேன், இவ்வளவு தெள்ள தெளிவா ஆழத்தோட அகலத்தோட பேசினாரா இல்லையா? அந்த வயசுல 180 சட்டமன்ற தொகுதியை முடிச்சிட்டாரு. இல்ல, இது தேர்தல் பிரச்சாரம். எதிர்கட்சியா தேர்தல் எங்க இருக்குது? தேர்தல் எப்படி பிரச்சாரம்? முன்னாடி மக்களுக்கு பேசினா தேர்தல் பிரச்சாரம் வீங்க, பேசலன்னா பேசலன்னுவீங்க. உங்களுக்கு என்னதான் சொல்றது? அப்போ சொல்லுங்க. தேர்தல் பிரச்சாரம் பண்ணாம என்ன செய்யணும்? மாசத்துக்கு ஒருத்தரையோ இல்ல வருஷத்துக்கு ஒருத்தரையோ நம்ம இவர மாதிரி வரணும்ன்றீங்க, விஜய் மாதிரி வெளியே வரணும்ன்றீங்க. அப்படிதானே சொல்றீங்க? சொல்லுங்க, என்னதான் செய்யணும்ன்றீங்க. அப்போ இப்ப நீங்க சொன்னதுக்கு நான் உதாரணம் சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் உங்களால சொல்ல முடியல. உடனே நீங்க இவ்வளவு நேரம் என்ன சொன்னீங்க? அவர் வெளியே வரலையா, எதுவும் செய்யலையா அதிமுக? நீங்க இப்ப எல்லாத்தையும் சொன்ன அது தேர்தலுக்காக. வேற என்ன செய்யணும்? அப்போ தேர்தலுக்காக செய்யாம திராவிடர் கழகம் மாதிரி இருக்கணுமா? சொல்லுங்க. தேர்தல் தானே. அப்ப மக்கள் பிரச்சனை சொல்றாங்கல்ல, அது முக்கியமானது இல்லையா? அதுதான் சொல்றேன். அப்போ அதிமுக எந்த அளவுக்கு உழைக்குது, எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனை செய்யறாங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திலிருந்து சொல்லி தொடங்கி நெசவு தொழிலாளர்கள், மீனவர்கள், மாணவர்களுக்கு என்ன செய்தாங்க, பெற்றோர்களுக்கு என்ன செய்திருக்காங்க, வேலை வாய்ப்பு எப்படி கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு என்ன செய்திருக்காங்க, எல்லாத்தையும் சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் பட்டியல் போட்டு அந்தந்த பகுதியில், இந்த பகுதியில மஞ்சள் பயிரா அதுக்கு என்ன செய்யணும், மரவள்ளி கிழங்கு பயிரா அதுக்கு என்ன செய்யணும், தேயிலை தோட்ட பயிர்களா அதுக்கு என்ன செய்யணும், அப்புறம் தோட்டக்கலை பயிர்களா என்ன செய்யணும், நெல் விவசாயமா இல்ல கோதுமை விவசாயமா இல்ல கரும்பு விவசாயமா, எல்லாத்துக்கும் தீர்வு அங்கங்க சொல்றாருல்ல, ஒவ்வொரு இடத்துலையும் பேசுறாருல்ல. அதுதான் முக்கியம்.
இல்ல அதாவது கனிம வள கொள்ளையில கொலை செய்யப்பட்ட அதாவது அதிமுகவினுடைய உறுப்பினர் தான் அவரு. ஜாஃபர். அவருடைய மரணத்துக்கு வந்து பெரிய அளவுல அதிமுக எதுவுமே செய்யல. கனிம வள கொள்ளையவே அதுல வந்து பெரிய அளவுல எதிர்க்கட்சியா அவங்க மூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதை ஏன் பெரிய அளவுல அதிமுக கையில எடுக்கல? பெரிய அளவுல அது கொண்டு போய் எல்லா இடத்துலயும் பேசுது. வாஷிம் ஜாஃபர் கொலை வழக்கம் வந்து எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. அதே மாதிரி வாணியம்பாடி வாஷிம் அக்ரம் அவரு, அப்புறம் முன்னாள் காவல்துறை சேர்ந்தவர் ஜாகிர் ஹுசேன், எல்லாத்தையும் அவர் வந்து போதைப் பொருள் கடத்ததுக்காக அவர் வந்து கொல்லப்பட்டாரு. கனிமவள கொள்ளைக்காக கொல்லப்பட்டாரு. வக்பு வாரிய சொத்துக்கள் அதை ஒருத்தர் ஆட்டையை போடுறான்றதுக்காக கொல்லப்பட்டாரு. இது எல்லாத்தையும் எல்லா ஊடகங்களையும் எல்லாமே பேசிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே பேசி போராட்டங்கள் அறிவிச்சாங்க எல்லா இடத்துலையும். அது இன்னைக்கு வழக்கு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கும் கைது செய்திருக்காங்க. அந்த லாரி ஓட்டுநரை பிடிச்சி கைது செய்திருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் என்னன்னு போட்டாங்க, இது வந்து விபத்து. அவர் மனைவியை புகார் கொடுத்து அந்த பகுதி ஒன்றிய செயலாளர்லாம் புகார் கொடுத்த பிறகுதான் வந்து இது வந்து எடுத்து பார்த்தா அவன் லாரி ஏற்றி கொள்றது. அதுக்கப்புறம் அந்த ஓனரை அந்த டிரைவரை எல்லாரையும் பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கும் வழக்கு நடக்குது. அதனால்தான். அதே மாதிரி லூர்து பிரான்சிஸ் விஏஓ கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகத்திலே பூந்து வெட்டினாங்கல்ல இந்த கனிமவள கொள்ளையை காமிச்சு கொடுத்தாருன்றதுக்காக. அப்போ அதுக்கெல்லாம் பெரிய போராட்டங்கள், எல்லாத்துக்கும் போராட்டம் ஒவ்வொரு கட்டத்திலையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் போராட்டம் இருக்கிறாங்க. போராட்டம் பண்ணி தான் எல்லாமே கொண்டு வராங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அதை பற்றி பேசுறாங்கல்ல. இன்னைக்கு அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு அதை பற்றி அதே மாதிரி எல்லா இடத்துலையும் சட்டமன்றத்தில் 1.25 மணி நேரம் பேசினா எடப்பாடியார் அவர்கள் கரெக்டா அந்த நேரத்தில் மட்டும்தானே உங்களுக்கு தொழில்நுட்ப கோளாறு வருது. அதையும் ஊடகங்கள் பேச மாட்டேது. உங்களை மாதிரி ஊடகங்கள் ஏன் பேச மாட்டீங்க சொல்லுங்க. அது பேசணுமா இல்லையா? 1.25 மணி நேரம் பேசுறார். பேசிட்டு அது ஊடகங்களில் இருட்டடிப்பு செய்யப்பட்டு அங்கே சட்டமன்றத்திலே இருட்டடிப்பு செய்யப்படுது. அதற்கு பிறகு அதோட காணொலியை கேட்குறாங்க. கடிதம் எழுதி காணொலி கேட்குறாங்க. காணொலி கொடுக்குறாங்க. காணொலி கொடுத்தா 3/4 மணி நேரம் காணொலியை கொடுத்தா 3/4 மணி நேரத்தில் 2 நிமிஷம் மட்டும் எடப்பாடியார் பேசுறாரு. மீதி எல்லாம் மற்றவங்க பேசினுக்கிறாங்க. அவ பாருங்க, இந்த மாதிரி இருக்குது இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம பேசுறோம்ல, ஒவ்வொரு இடத்துலையும் பேசத்தான் செய்யறாங்க. அதெல்லாம் நீங்க தேர்தலில் வெளிப்படும். எப்படின்னா அந்த மக்கள் பார்க்குற மக்கள் கூட்டிட்டு வந்திருப்பாங்க, ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, எல்லாம் நம்ம சொல்லலாம் அதெல்லாம். ஆனா அந்த ஆர்கனைஸ்டு பீப்புளா அங்க நின்று அவங்க உற்சாகத்தோடு பார்க்குறாங்க பாருங்க. அதில் பார்த்தீங்களா ஒருத்தன் கேட்குறான் பாருங்க, அம்மா உணவுங்க ஐயா, மூடுறாங்க ஐயான்னு. அது எவ்வளோ முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஒரு பையன் சொல்கிறான் பாருங்க, எங்கள் அப்பா வந்து கஷ்டப்படுறாரு, ஒன்றுமே கிடையாது, கூலி வேலை அவ்வளோதான், கட்டிட தொழிலாளி. ஆனால் நான் வந்து 7.5% இடஒதுக்கீட்டில் இன்னைக்கு டாக்டர் ஆக போகிறேன், எம்பிபிஎஸ். அவங்க அம்மாட்ட சொல்கிறாம்மா உன் கஷ்டம்லாம் தீர்ந்துச்சுமா, இனிமேல் உன் பிள்ளை டாக்டர் ஆக போகிறாம்மா சொன்னான்னா இல்லையா? ஒரு நயா பைசா செலவு இல்லாமல். இப்போ இதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகள் இல்லையா? இதெல்லாம் மக்களுக்கு ரீச் ஆகிருக்கும் இல்லையா? அது ரீச் ஆகாமல் எப்படி இருக்கும்? இப்போ எலெக்ஷன் ரொம்ப நெருங்கிருச்சு. இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன் தான். இப்போ தொடர்ந்து அறிவிப்புகளை வெளியிட்டுட்டே இருக்காங்க. திமுக வெளியிட்டுட்டே இருக்கு. அதில் ஒன்று இப்போ பென்ஷன் திட்டம், லேப்டாப்லாம் வெளியிட்டாங்க. ஸோ இந்த புதிய பென்ஷன் திட்டத்தினால அரசு ஊழியர்களுடைய வாக்குகளை பெரிய அளவில் திமுக கவர்ந்துருச்சு. அதுலேயும் கொஞ்சம் அதிமுக வந்து பயத்தில் தான் இருக்காங்க. அதனால தான் கொண்டு இவங்க வந்து அந்த எம்எல்ஏ எம்பிக்களுடைய இப்போ திமுக ஃபைல்ஸ்ன்னு கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்க வேண்டியது, ஏன்னா இவங்ககிட்ட ஃபைல் இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ 4 வருஷம் 2 விஷயம் சொல்கிறேன். இப்போ 4 வருஷம் திமுகவுக்கு பயம் இல்லாமல் இப்போ எலெக்ஷன் அப்போ பயந்துட்டாங்க, அவங்க தோத்துருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அதுக்காக பென்ஷன் கொண்டு வந்திருக்காங்களா? அப்படிதான் அதிமுக சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு அதுதான் முக்கியம். இப்போ புரியுதா? இப்போ இதை நீங்க சொல்லவே இல்லையே. இப்போ நீங்க திமுக சொல்றதை மட்டும் சொல்றீங்க, அதிமுக சொல்றது சொல்றீங்களா? அப்போ இப்போ அடுத்தது சொல்றேன். இப்போ நீங்க உங்க வீட்டில் யாராவது அரசு ஊழியர் இருக்காங்களா, இல்லை ஓய்வூதியர் இருக்காங்களா? அவங்க கிட்ட கேளுங்க, கரெக்டா பழைய பென்ஷன் திட்டம் கொடுத்துட்டாங்களான்னு. 309வது வாக்குறுதி எடுத்து படிச்சு பாருங்க. டிஆர் பாலு தலைமையில் அம்மா கனிமொழி இருந்தாங்க, திருச்சி சிவா இருந்தார், ஆராசா இருந்தார், அப்புறம் டிகேஎஸ் இளங்கோவன் இருந்தார் அந்த குழுவில், பேராசிரியர் ராமசாமி இருந்தார், சுப்புலட்சுமி ஜெகதீசன் இருந்தாங்க. போன தடவை தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் எல்லாம் அனுபவஸ்தர்கள். 309வது வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டம் என்ன இருக்குதோ அதை அப்படியே உங்களுக்கு கொடுப்போம். இப்ப அதே பழைய பென்ஷன் திட்டம் கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு தெரியாது, அரசு ஊழியருக்கு தெரியும். பழைய பென்ஷன் திட்டம்னா முதல் அம்சமே என்னது?
என் காசு நான் உழைச்சி, நான் ரத்தம் சிந்தி உழைச்சி நான் சம்பாதிக்கிற காசுல ஒரு நயா பைசா எடுக்கக்கூடாது, மாசம் மாசம் பிடுங்க கூடாது. 10% பிடிப்போன்றாங்களே, அது எப்படி அப்போ நீங்க பழைய பென்ஷன் எப்படி ஓட்டு போடுவாங்க? நான் 35 வருஷம் 40 வருஷம் வேலை செய்தா அவ்வளவு வருஷத்துக்கு எனக்கு 10% பிடிச்சிருவீங்க. நீங்க எனக்கு 50,000 சம்பளம்னா 5,000 ரூபாய் பிடிச்சிருவீங்க. 35 வருஷத்துக்கு என் காசு எவ்வளவு ஆகும்? அதே கோடி கணக்கில் வருமே. என் காசை பிடிச்சி எனக்கே தர்றதுக்கா? இதா பழைய பென்ஷன்ல இருக்குது? சொல்லுங்க. நீங்க தான் சொன்னீங்க பழைய பென்ஷன் கொடுத்தாங்கன்னு, அதனால ஓட்டு மொத்தமும் வந்துரும்னு. எப்படி வரும்? நீ பழைய பென்ஷன் கொடுக்குறேன்ட்டு புதிய பென்ஷன் கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? இதை மத்திய அரசே கொடுக்குதே. இந்த திட்டத்தை 2013லயே அவங்க புதிய ஓய்வு திட்டத்தை அறிவிச்சதை மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. அதே திட்டம் தானா இது? 2003லயே புதிய ஓய்வூதிய திட்டம். அப்ப யார் ஆட்சியில் இருந்தா? மத்திய அரசு. யார் மத்திய அரசு? அப்போ மத்தியில யார் ஆட்சி? திமுக. திமுக தானே இந்த நாட்டையே ஆனது. வாஜ்பாய் மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே, திமுக தானே நாட்டையே ஆண்டது. அப்போ திமுக தானே மத்தியில கொண்டு வந்துச்சு புதிய பென்ஷன் திட்டம். பழைய பென்ஷன் திட்டம் ரத்து பண்ணி புதிய பென்ஷன் அவங்க தானே கொண்டு வந்தாங்க. இப்போ திமுக தானே கொண்டு வந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு திமுக தானே கொண்டு வந்துச்சு. 2004 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் தான். 2004க்கு பிறகு 10 வருஷம் யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. எல்லாருமே அமைச்சராக இருந்தாங்க. கரெக்டா? அப்போ மன்மோகன் சிங் மைனாரிட்டி கவர்மெண்ட். கலைஞர் என்ன சொல்றாரோ அதுதான் வேத வாக்கு. அந்த நேரத்தில் புதிய பென்ஷன் மத்தியில கொண்டு வந்து நீங்க தானே. மத்தியில கொண்டு வந்தா அது மாநிலத்துக்கு வராமல் எப்படி இருக்கும்? எல்லா மாநிலத்துக்கும் வந்துருமா இல்லையா? அப்போ 22 மாநிலங்கள் ஏற்றின பிறகு தமிழ்நாடு 23வது மாநிலமா அதை ஏற்றுக்கிச்சு. அப்போ 2003லேருந்து அந்த மக்கள் கிட்டத்தட்ட 22 வருஷமா போராடினுக்கிறாங்க. கிடைக்குமா ஆனா கனவா இருக்குதுன்னு அப்பப்போ போராடும். அந்த ஆசையை நிறைவேற்றுறேன்னு சொன்னது யாரு? தேர்தல் நேரத்தில் நீங்க போய் அந்த போராட்ட காலத்தில் உட்காந்து, எப்போ அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக, நாங்க வந்தா உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குறோம்னு சொன்னீங்க. அதை நிறைவேற்றி கொடுங்க, அவ்வளவுதான். அதை நிறைவேற்றி கொடுக்கல, அது ஒன்னாயிடுச்சா? ரெண்டாவது விஷயம் சொல்றேன். அடுத்து இப்ப நீங்க வந்து லேப்டாப் சொல்லுவீங்க. லேப்டாப் அவங்க வாக்குறுதியில் என்ன கொடுத்துருக்காங்க? தேர்தல் வாக்குறுதியில அவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? அனைத்து மாணவர்களும். பள்ளி மாணவர்களுக்கு அதிமுக லேப்டாப் கொடுக்கிறது. நாங்க பள்ளி மாணவர்களுக்கு கொடுப்போம், கல்லூரி மாணவர்களுக்கு கொடுப்போம். அந்த வாக்கியம் அதுல அப்படியே இருக்குது. அனைத்து எல்லா மாணவர்களுக்கும். ஆமா, பள்ளி கல்லூரி. ஆமா, +1 +2க்கு அப்புறம் டிகிரி வாங்குறோம், எல்லாருக்கும் கொடுப்போன்ட்டு. பள்ளி மாணவர்களுக்கு எங்க லேப்டாப் ஏன் கொடுக்கல? அதிமுக ஆட்சிகளை ஜெயலலிதா அம்மாவும் எடப்பாடி பழனிசாமியும் 52,40,000 லேப்டாப்புகள் கொடுக்கப்பட்டது. கொரோனா காலத்துல தான் பள்ளி இல்லாததால அது கொடுக்கப்படல. 2019 கடைசி, 2019 அது 2020 கொடுப்பாங்க, 2020 கொடுக்க முடியல. சரியா? இவங்க வந்தா இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி பள்ளி மாணவர்களுக்கு +1 +2க்கு அப்புறம் கல்லூரி மாணவர்கள் கொடுப்பேன்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? 4 வருஷம் கடந்து போச்சு. இப்போ 4 வருஷம் பாஸ் ஆகி இப்போ மாணவர்களுக்கு எனக்கு லேப்டாப் என்ன வருது? காணும். சரி, பள்ளிக்கு கொடுக்காம கல்லூரிக்கு ஏன் கொடுக்குறீங்க? அதுவும் தேர்தல் நேரத்தில் கடைசியா 4.5 வருஷம் கழிச்சு ஏன் கொடுக்குறீங்க? இப்போ ஏடிஎம்கே கொடுத்ததுக்கும் டிஎம்கே கொடுத்ததுக்கும் வித்தியாசம்னு சொல்லிட்டா, ஏடிஎம்கே கொடுத்தது வந்து பள்ளி மாணவர்கள் +1 +2. ஏடிஎம்கே கொடுக்கும்போது லேப்டாப்பு பெரிய விஷயம், அதாவது கோடீஸ்வரன் கையில் தான் இருக்கும். சாதாரணமாக டெஸ்க்டாப் தான் இருக்கும் நம்ம கிட்ட. கரெக்டா? சாதாரண வீட்டில் டெஸ்க்டாப் தான் இருக்கும், கம்ப்யூட்டரே பெரிய விஷயம். அப்போ லேப்டாப்புனா பெரிய விஷயம், அப்போ கிடைக்க கிடையாது. அந்த நேரத்தில் பள்ளி மாணவர்கள் கொடுத்தாங்க. அப்போ விஞ்ஞானந்த கையில் வந்துச்சுன்னு பார்த்தாங்க. இன்னொன்று, அந்த பசங்களுக்கு ஓட்டு போடுற வயசாது, ஓட்டு போட போறதில்லை. +1 +2 17 வயசு வரைக்கும் தான் ஓட்டு போட போகுது. அப்போ அவங்க வந்து பிள்ளைகள் படிக்கணுன்றதுக்காக கொடுத்தாங்க. நீங்க இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் கொடுக்குது எதுக்கு? ஓட்டு போடணும்னு. இப்போ அவனே என்ன யோசிக்கிறான்? நீங்க சொன்ன மாதிரி ஓட்டா மாறுமானா, வாங்கினவன் நான் கேட்கும் போது சொல்றான், அவன் இப்போ வந்து எனக்கு கொடுக்குறாங்க, நான் ஏற்கனவே வாங்கிட்டேன், ஏன்னா 2 வருஷம் படிச்சாச்சு, அவன் இப்போ வாங்கிட்டேன், எனக்கு கொடுத்துருந்தா ரைட்டு. ஆனா ஏடிஎம்கே இருந்திருந்தா நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு கிடைச்சிருக்கும் இது. அவன் அதான் சொல்றான், நான் 11th 12th எனக்கு கிடைச்சிருக்கும் இது ஏடிஎம்கே இருந்தா. இப்போ எனக்கு லேட்டா இப்போ வந்து கிடைக்குது. இப்போ அதிருப்தி வெளிப்படுதா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த இதுக்கு பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுக்குறது. நீங்கள் சொல்லலாம்,
எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவாங்க, 2 விஷயம் எடுத்துக்கோங்க. போன வருஷம் 1000 ரூபா கொடுக்கல, இந்த வருஷம் 3000 ரூபா கொடுக்குறாரு. எதுக்கு? சேர்த்து வச்சு கொடுக்குறேன். சேர்த்து வச்சு கொடுக்கறதுக்கு எப்படி இங்க கொடுக்க முடியும்? இப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ 2 நாள் பட்னியா இருங்க, 3ஆவது நாள் பிரியாணி கிடைக்குது அப்படின்னா வயிறு ஏத்துக்குமா? அதுதானே பொருளாதாரம். இப்போ போன வருஷம் எதுக்காக 1000 ரூபா கொடுக்கல? காரணம் நிதி நிலைமை சரியில்லை, பட்ஜெட் இல்லை. ரைட்டா? இப்போ பட்ஜெட்ல எல்லாம் சரியாயிடுச்சா? அதை சொல்லணும் இல்லைங்க. இப்போ நாங்கள் 5 லட்சம் கோடி கடன் வாங்குறோம், இது வரைக்கும் 4,4 லட்சம் கோடி வாங்கிட்டோம். இந்த வருஷம் ஒரு 3/4 லட்சம் வாங்கினோம்னா ஒரு 75 லட்சம் வாங்கினா 5 லட்சம் கோடி ஆயிடும். ஆனா இந்த இடம் ஒரு 50,000 கோடி அடைச்சாச்சு, கம்மி ஆயிடுச்சு. பட்ஜெட்ல பற்றாக்குறை குறைஞ்சிச்சு, உற்பத்தி பெருகிச்சு, வருமானம் நிறைய வந்துச்சு அரசாங்கத்துக்கு, அதனால கொடுக்குறேன்னு சொல்றீங்களா? அப்புறம் 1000 ரூபாவும் 3000 ரூபாவா எதுக்காக கொடுக்குறீங்க? அப்போ மக்கள் கேதை ஆயிட்டாங்களா? போன வருஷம் நீங்க 1000 ரூபாய் கொடுக்கல, அப்போ பணக்காரன் தான் இருந்தாங்க, இப்போ அவங்களுக்கு கஷ்டம், அவங்க வறுமைக்கு போயிட்டாங்களா உங்க ஆட்சியில? 5000 ரூபாய் சொன்னீங்களே, இது ஒண்ணு. அதான் நான் ஒவ்வொரு காரணமா சொல்றேன். முதல் விஷயம் என்ன சொன்ன, நிதி பற்றாக்குறையா, அது சரி செய்யாச்சா? அடுத்தது போன தடவை 1000 ரூபாய் வாங்கினவங்க இந்த 3000 ரூபாய் வாங்கணும்னா அப்போ வறுமை கோட்டுக்கு வந்துட்டாங்களா மக்கள்? 2வது. 3வது, போன முறை எடப்பாடியார் கொடுக்கும்போது 2020ல் 2500 ரூபாய் கொடுக்கும்போது நீங்க தான் சொன்னீங்க 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னீங்க. இப்போ 5000 ரூபாய் கொடுத்துருக்கணும்ல, அது ஏன் கொடுக்கல? இது ஒண்ணு. எடப்பாடியார் 2000 ரூபாய் கொடுத்தார, அவர் மட்டும் கொடுக்கலையான்னு கேட்பீங்க. இப்போ எடப்பாடியார் கொடுத்தது காரணம் சொல்லிட்டா, கொரோனா காலத்துல அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை, தனி நபருக்கும் வருமானம் இல்லை, கஷ்டம் தானே, யாருக்குமே வருமானம் கிடையாது. அப்ப என்ன செய்வாங்க, அம்மா உணவகத்துல 3 வேளையும் இலவசமா சாப்பாடு போட்டார், அதை சாப்பிடுவாங்க. ஒரு மருந்து வாங்கணும்னா கூட கையில காசு கிடையாது. அப்ப என்ன செய்தாரு, 2 முறை 1000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து பார்த்தாரு. அதற்கு மேல இந்த பொங்கல் நேரத்துல தீபாவளி கூட கொண்டாட முடியல மக்கள், கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியல, எல்லாம் கேன்சல் அந்த நேரத்துல, ஏன்னா கொரோனா காலத்துல. அப்போ பொங்கல் அப்பதான் கொஞ்சம் கொரோனா கட்டுப்படுத்து, முதல் கொரோனா முடிஞ்சு. அந்த நேரத்துல இந்த நேரத்துலயாவது மக்கள் கையில காசு வரட்டும்ட்டு பற்றாக்குறை இருக்கும் போது 2500 ரூபாய் கொடுத்தாரு. வேற எந்த காரணமும் கிடையாது, இந்த காரணத்துக்காக கொடுத்தாரு. அப்போ 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாரு. அப்ப ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா? அதாவது அதிமுக மக்கள் சேவைக்காக ஒவ்வொன்றும் செய்யறாங்க, திமுக வாக்கு அரசியலுக்காக ஒவ்வொன்றும் செய்யறாங்க. கரெக்டா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வருது இல்ல, அதுதான் முக்கியம். அதைத்தான் பார்க்கணும் நாங்க. திமுக ஆட்சியில நிர்வாகம் சரியில்லை, இது நல்லா தெரியுது நம்மளுக்கு. அதே அதிமுக ஆட்சியில அந்த சோதனையான காலகட்டத்திலேயே நிர்வாகம் நல்லா இருந்துச்சு. எடப்பாடியார் ஆட்சி எவ்வளோ மேலு, சொத்து வரி உயரல, மின்சார கட்டணம் உயரல, பால் பொருட்கள் விலை உயரல, அப்புறம் பத்திரப்பதிவு கட்டணம் உயரல, கைட்லைன் வேல்யூ உயரல, குப்பைக்கு வரி விதிக்கல, குடிநீர் வரி விதிக்கல, எல்லாமே மக்கள் சுபிட்சமா இருக்கிற நிலைமையில இருந்துச்சு. அங்கங்க ஒன்று குறை இருந்திருக்கும், மற்றபடி பெரிய அளவுல குறைன்றது கிடையாது அதிமுக ஆட்சியில, எடப்பாடியார் ஆட்சியில. இத்தனைக்கும் ஒரு பாமரன், அவ்வளவுதான், பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாம தான் வந்தார். அப்படி இருக்கும்போது ஆட்சி நல்லா இருந்துச்சு. அந்த ஆட்சி மறுபடியும் வரணும்னு மக்கள் விரும்பாங்க. இந்த கூட்டணி எல்லாம் ஆடட் அட்வான்டேஜ் தான், 10 அம்சத்துல அது ஒரு அம்சம், அவ்வளவுதான். மக்கள் வெறும் கூட்டணியை பார்த்து மட்டும் ஓட்டு போடுற மக்கள் கிடையாது. மக்களை நம்ம குறைச்சி மதிப்பிட, செயல்பாடுகளையும் பார்த்தா, எல்லாத்தையும் பார்த்தா கூட, கட்சியும் பார்ப்பாங்க, சின்ன விசுவாசத்தையும் பார்ப்பாங்க, அதே நேரத்துல கூட்டணியை ஓரளவுக்கு பார்ப்பாங்க, மற்றபடி செயல்பாடுகளை அதிகமா பார்ப்பாங்க. அதுதான் திமுக ஒவ்வொரு முறையும் எதிர்ப்பு ஓட்டுகளை சம்பாதிச்சு தொடர்ந்து தோல்வியை சந்திக்கும். ஒரு நேரத்துக்கு அப்புறம் அடுத்த ஆட்சி வராது. அதே அதிமுக வந்திருக்குது, ஆதரவு அலை வீசி இருக்குது அதிமுகவுக்கு. திமுகவுக்கு எப்பவுமே ஆட்சி முடிஞ்சா எதிர்ப்பலை மட்டும்தான் வீசும். அதிமுக ஆட்சியில 3 முறை 77, 80, 84 எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2011, 2016 அதிமுக ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சிருக்காங்க. கன்சிஸ்டன்ஸா கன்சிக்யூட்டிவா ஜெயிச்சிருக்காங்க. அது அந்த ட்ராக் ரெக்கார்டு திமுக கிடையாது. இன்னைக்கு அந்த எதிர்ப்பலை உச்சபட்சத்துல அடிக்குது. அதனால அதிமுகன்ற கப்பல்ல எந்தெந்த படகுகள் கூட சேர்ந்துக்குதோ அதெல்லாம் கரை சேர்க்கப்படும், அவ்வளவுதான். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.